இந்த நாளில் திருக்குறள்ங்கிற படம் படப்பிடிப்பு துவக்கப்பட்டுள்ளது. நான் ஏற்கனவே காமராஜ் அப்படிங்கிற படத்தை எடுத்தேன்னா, காமராஜர் 1975 மறைஞ்சார். அவரை பற்றி யாருமே படம் எடுக்கலை. எனக்கு அதுக்கான பிராப்தம் கிடைச்சது. திருக்குறள் எழுதி 2000 வருஷம் ஆச்சு. தமிழ் சினிமா 100 ஆண்டை தாண்டி நடக்குது. அதனால எனக்கு இது கிடைச்சது ஒரு பெரிய ஒரு பிராப்தம். இதில் கர்வம் கொள்றதுல ஒன்றும் இல்லை. நாம் ஒரு பயணம் பண்ணிக்கிட்டே இருப்போம், நமக்கான விஷயங்கள் கிடைக்கும். இது அப்படி கிடைச்சிருக்கு. இதை ரொம்ப செவ்வனே செய்யணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை உருவாக்குறது சிவா சாமர் அவர்கள் தான். ஏன்னா பெரிய படிப்பாளிகள் அவங்க குறை சொல்லக்கூடாது, வேந்தர் குறை சொல்லக்கூடாது. திருவள்ளுவர் சார்ந்த அறிஞர்கள் உலகம் பூரா லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான அமைப்புகள் இருக்குது. அதனால் அதை ரொம்ப செவ்வனே செய்யணும் அப்படின்னு இறங்கியிருக்கோம். இந்த யூனிட் மிக பிரமாதமாக அமைஞ்சிருக்கு. ஆர்ட் டைரக்டர்லேருந்து கேமராமேன், நடிகர்கள் யாரும் நம்மகிட்ட டிமாண்ட் பண்ணுறதில்ல, ஒத்துழைப்பு. கலைச்சோழன் திருவள்ளுவராக நடிக்கிறாரு. தனலட்சுமி மேடம் வாசுகியாக நடிக்கிறாங்க. இன்னும் நிறைய நடிகர்கள் இதில் ஜாயின் பண்ணுவாங்க. பொருத்தமான நடிகர்கள் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த ஆண்டு திருவள்ளுவர் தினத்தில் இந்த படத்தை வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும். அதுக்கு திருவள்ளுவருடைய ஆன்மா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அவ்வளோதான் என்னோட சைடு. நீங்கள் எதாவது பேச நினைக்கிறீங்களா? நீங்கள் கேட்க நினைக்கிறீங்களா? சரியான கேள்வி. அதாவது திருவள்ளுவர் இல்லாமல் திருக்குறள் இல்லை. இந்த திருக்குறளை சொல்வதற்கு ஒரு பின்னணி தேவைப்படுது. திருக்குறள் உங்களுக்கு தெரியும், அறம், பொருள், இன்பம். இதை சொல்றது ஒரு பின்னணி தான். இப்போது திருக்குறள் அரங்கேற்றப்பட்ட காட்சி. இந்த திருக்குறளை எழுதுறதுக்கு அவர் எது காரணமாக இருந்திருக்குங்கிற சூழலை ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். இந்த செம்பூர் ஜெயராஜ் கிட்டத்தட்ட 1 வருஷம் எடுத்திருக்கிறார். எல்லா உரைகளையும் படித்து, அந்த காலகட்டத்தை படித்து அதை ரிசர்ச் பண்ணியிருக்கிறாரு. என்னோட வேலை இயக்கம், தயாரிப்பு மட்டுமே. அதோட கதை பின்னணி, ஆராய்ச்சி எல்லாமே செம்பூர் ஜெயராஜுங்க அவர் மேலே இருக்கார். ஆமாம், அவர் தான் காரணம். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த திருக்குறள் இந்த படத்தில் நடிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆக்சுவலாக சார் இப்போ புதுசாக இந்த திருக்குறளை மக்களுக்கு பரப்புறதா நினைக்கிறீங்க. 2000 வருஷமாக இருக்கிற திருக்குறள் இனிமேல் கெட போகிறதில்ல. ஆனால் அது இப்போ இருக்க எல்லாருக்குமே அது போய் சேரணுன்றதுக்காக அதை எடுக்கிறாங்க. அதில் நான் பாண்டிய மன்னனாக நடிக்கிறேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதை நான் சரியாக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். இது இங்கே வந்திருக்க நம்மளோட பத்திரிகைக்காரர்கள் எல்லாரும் இதை மற்ற எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்றது என்னுடைய விருப்பம். நன்றி, வணக்கம். தமிழ் ஆசான் பேரறிவை நமக்கு 1330 குறளில் நமக்கு விட்டு சென்று இந்த உலகத்தின் சிறந்த மொழி தமிழ்தான் என்பதற்கு மாபெரும் உதாரணமாக இருக்கின்ற இந்த திருக்குறளை எழுதிய தெய்வப்புலவர் திருவள்ளுவரை பற்றிய இந்த படத்தை சகோதரர் பாலகிருஷ்ணன் சார் எடுக்கிறாங்க. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். ஒருவன் வாழும் காலத்தில் பூமியில் எவன் சிறப்பாக இருக்கிறானோ அவன்தான் தெய்வமாக கருதப்படுவான் அப்படின்ற குறளுக்கு ஏற்றாற்போல் நம்ம செய்கிற செயல்கள் மாபெரும் செயல்களாக சில மனிதர்களுக்கு தான் அமையும். அது பாலகிருஷ்ணன் சாருக்கும் அமையுது. கல்வி, இந்த 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் வேணும். இந்த தமிழ் சமுதாயம் கல்வியால் தான் சிறப்புற வளரும் அப்படின்ற நமக்கெல்லாம், அதாவது இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருந்த ஐயா காமராஜரை பற்றி முதல் படம் எடுத்தார். இன்று தமிழுக்கான, அதாவது திருக்குறளில் ஒரு அருமையான குறள் இருக்கு. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக இப்படின்னு ஒரு குறள் இருக்கு. இந்த குறள் பார்த்தீங்கன்னா, கற்க கசடர, ஒருத்தவன் படிக்கணும், தப்பு இல்லாமல் படிச்சுட்டா, கற்க கசடர கற்றவை அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் நடந்துட்டீங்கன்னா உங்களுக்கு துணையே தேவையில்லைன்றது தான் இந்த குறள். ஒருத்தவன்
கரெக்டாக படிச்சிட்டான்னா அவனுக்கு துணை தேவையில்லை. அதனாலே இந்த குறளில் பார்த்தீங்கன்னா எந்த எழுத்துக்கும் துணைக்காலே இருக்காது. கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்ற குறளில் பார்த்தீங்கன்னா துணைக்கால் இல்லாமல் குறிலில் மட்டுமே எழுதியிருப்பார் திருவள்ளுவர். அப்போ பாருங்க, படித்தால் நீங்கள் மாபெரும் மனிதனாக சிறந்தவனாக இந்த உலகத்தை ஆள்றவனாக ஆக முடியுன்றதுக்காகத்தான் இந்த குறளை அவர் எழுதியிருக்காருன்னா, அதை காமராஜர் ஐயால் தான் படிச்சிருங்கடா உங்களுக்கு எந்த துணையும் தேவையில்லைன்ற நமக்கு சொல்லிக் கொடுத்தவர். அவருக்கு முதல் படம் எடுத்தார், அடுத்தது திருவள்ளுவருக்கு 2வது படம் எடுக்கிறார். அப்படி சில மனிதர்களுக்கு தான் செயல்கள் சிறப்பாகவே அமைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு சகோதரர் கூட நான் பழகிறதுல பெருமைப்படுறேன். இந்த படத்தில் நான் நக்கீரன் கேரக்டர் பண்ணுறேன். நக்கீரன் உங்களுக்கு தெரியும், நக்கீரனுடைய திருமுருகாற்றுப்படை எழுதின தமிழ்ச்சங்க கடைச்சங்கத்தினுடைய தலைமை புலவர், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதில் ஏபி நாகராஜன் ஐயா நடிச்சிருந்தார் திருவிளையாடல்ன்ற படத்தில். அதுக்கு பிறகு நான் நடிக்க ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஒரு சிறந்த இயக்குனருக்கு பிறகு ஒரு இயக்குனருக்கு அந்த கதாபாத்திரம் கிடைச்சிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் கடவுளை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு சிலரால் தான் முடியும். அது அவன் கடவுளை விட உயர்ந்தவனாக இருக்கணும். அது மனிதர்கள் வாழ முடியும். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நடிக்க எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது என்னுடைய நண்பர் விஜய் சேனாதிபதி அவர்கள். நான் நேரடியாக ஐயாவை சந்திக்கும் பொழுது ஒரு நானும் இந்த முறை ஆஃபீஸுக்கு வர சொன்னாங்க. என்ன நினச்சாங்கன்னு தெரியல. ஐயா ஏற்கனவே சொன்னாங்க அது எல்லாமே தானாக அமையும் அப்படின்னு. அதுபோல தான் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள். ஜெயராஜ் சார் இதை எழுத்து அவர் ஐயாவோடது ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்காங்க. அவர்களுக்கும் சிவானா கூட தொடர்ந்து பயணிக்க போகிறேன். அதை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா நிறைய இலக்கிய பிழை இல்லாமல் எழுத்து உச்சரிப்பு ரொம்ப துல்லியமாக பார்க்க வேண்டியது இருக்குது. ரொம்ப ஆர்வமாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது. கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணுவோம் அப்படின்னு நம்புகிறோம். கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வள்ளுவரோடு ஒரு திரைப்பயணம் வாய்ப்பளித்த ஐயா பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி. ஸோ பேசிக்கலி நான் திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன். படித்தது எல்லாமே கோயம்புத்தூர் தான். ஸோ தேங்க்யூ.